சிலுவையில் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி கடைசியாக முடிக்கும்போது இந்த வார்த்தையை சொன்னார், எல்லாம் முடிந்தது. சகோதரி கரவொலி எழுப்பி வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலையும் முதலாவது கர்த்தர் என்னை இந்த கொடுத்த வார்த்தை கொடுக்க கிருபை செய்தார். அதற்கு கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் முதலாவது புனித வெள்ளி தின வாழ்த்துக்களை கூறுகிறேன். இன்னைக்கு நான் கொடுக்க போகிற தலைப்பு என்னன்னா, முடிந்தது அப்படிங்கிற 6வது தலைப்பை நான் கொடுக்க இருக்கிறேன். முடிந்தது அப்படின்னாலே நம்ம சிலுவையில் இயேசுவானவர் 6வது வார்த்தையாக முடிந்தது அப்படின்னு கூறினாங்க. முடிந்தது அப்படிங்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் முடிந்தது அப்படிங்கிறத நம்ம எதை யோசிக்கிறோம்? ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஒரு நோயில் வியாதிப்பட்டு அவதிப்பட்டு இருக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம முடிந்தது அப்படி நம்ம யோசிக்கும்போது எல்லாம் முடிஞ்சிட்டு எல்லாம் முடிவாயிற்றுங்கிற அந்த ஒரு எண்ணத்தின்படி தான் நம்ம முடிந்தது அப்படிங்கிறத நம்ம உபயோகப்படுத்துவோம். ஆனால் இயேசுவானவர் எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொன்ன காரணம் என்னவென்றால், பிதாவானவர் சித்தத்தின்படி பிதாவானவர் சொன்ன எல்லா காரியங்களையும் நான் வெற்றிகரமாய் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நிறைவேற்றும் விதமாக தான் அந்த சிலுவையில் இயேசுவானவர் முடிந்தது அப்படின்னு கூறினாங்க. இதை நம்ம எப்படி பார்க்கணும்? தோல்வியின் அடையாளமாய் பார்க்கக்கூடாது, வெற்றியின் அடையாளமாய் நாம் அதை கருத வேண்டும். முடிந்தது அப்படிங்கிறத வெற்றியின் அடையாளமாய் நம்ம பார்க்கணும். அப்படின்னா பிதா சொன்ன எல்லா கட்டளைகளையும் ஒன்று கூட தவற விடாமல் இயேசுவானவர் அதை நிறைவேற்றி முடித்தார். முடிந்தது அப்படிங்கிறதற்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இந்த முடிந்தது அப்படிங்கும்போது அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னது போலவே தன்னுடைய எல்லா காரியங்களையும் முடித்த பின்பு அந்த வார்த்தையை முடிந்தது அப்படின்னு ஆண்டவர் கூறினார். முடிந்தது அப்படிங்கிறதற்கு கிரேக்க மொழிகளில் ஒரு வேர்டு சொல்கிறாங்க. என்ன மொழிகள்னா, கிரேக்க மொழிகளில் ஒரு வேர்டு சொல்கிறாங்க. அந்த வேர்டு என்ன அப்படின்னா டெட்டலஸ்டாய் அப்படிங்கிற அந்த வேர்டு. அந்த வேர்டுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, முழுமையாய் செயலாட்சி செய்து முடித்தல் அப்படிங்கிறதான் அதற்கு பொருள். அப்போது ஒரு செயலை முழுமையாக செயலாட்சி செய்து முடித்தலுக்கு பேர் மாத்திரமே முடிந்தது அப்படிங்கிறதற்கு. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய காரியங்கள் இருக்கும், ஏசப்பா சொன்ன நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அதை நம்ம முழுமையாய் செய்து முடிக்கிறது, பிதாவானவர் சொன்னதை எப்படி இயேசுவானவர் முழுமையாய் செய்து முடித்தாரோ அதே போல் இயேசுவானவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில் அதை நாம் முழுமையாய் முடிக்கணும் அப்படிங்கிறதான் இதிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. அதுக்கடுத்து கிரேக்க மொழிகளில் பார்த்தோம் டெட்டலஸ்டாய் அப்படின்னு. அதே மாதிரி எபிரேய மொழியில் ஒரு வேர்டு இருக்குது. அந்த வேர்டு என்னன்னா நிஸ்லாம் அப்படிங்கிற ஒரு வேர்டும் இதற்கு பொருத்தமானது. இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன செய்து முடித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மனிதனால் செய்ய முடியாததையும், மனுஷனால் இதை செய்ய முடியாது அப்படிங்கிறதையும், இந்த மனு குலமே எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதையும் இயேசுவானவர் மாத்திரமே சிலுவையிலே செய்து முடித்தார். அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனும் பாவத்திலிருந்து எழ முடியாது, அப்படிதானே? ஒவ்வொரு மனுஷனாலையும் தன் பாவத்திலிருந்து எழ முடியாத அந்த பாவத்தை மீட்டெடுக்க மாத்திரமே இயேசுவானவர் இந்த பூமிக்கு 33 வயதிலே தன் உயிரை மாய்த்து கொண்டார். அதே போல அவர் உயிரை நமக்காக கொடுத்தார். இதை விட ஒரு பெரிய ஒரு விஷயம் மனுக்குலத்திற்கு யாருமே செய்ய முடியாது. அதனால் மாத்திரமே தேவன் எல்லாவற்றையும், இயேசுவானவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முடிந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 விதமான காரியங்கள் இருக்குது. அந்த 5 விதமான காரியங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 கவிகளை நாம் பாடுவோம். முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என்னை சுவாலே எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என்னை சுவாலே எல்லாம் முடிந்தது, முடிந்தது,
எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் சரித்திரம் எல்லாம் முடிந்தது. அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், தன் ஜீவனை கொடுத்தார். அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், தன் ஜீவனை கொடுத்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது, எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் சரித்திரம் எல்லாம் முடிந்தது. அல்லேலூயா. இந்த 5 விஷயங்களை நாம் பார்க்கணும் அப்படின்னு இப்ப சொன்னேன். அந்த 5 விஷயங்களை நாம் பார்க்குது என்னன்னா, அது அந்த 5 விஷயங்களும் ஆவிக்குரியதான ரகசியங்களை வந்து வெளிப்படுத்துகிறது. இந்த முடிந்தது அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மீட்பின் திட்டம் முடிந்தது. முதலாவதாக மீட்பின் திட்டத்தை இயேசுவானவர் மாத்திரமே முடித்து வைத்தார். அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனும் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறதுலையும் சரி, ஒவ்வொரு அவன் மன கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் எதில் இருந்தாலும் அதை மீட்டெடுக்கிற சக்தி இயேசுவானவர்கிட்ட மாத்திரம் உண்டு. அது இரண்டாவது, இயேசுவின் ஊழியம் முடிந்தது. பிதாவானவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் அணு அணுவாய் ஒரு இது விடாம பர்ஃபெக்டா பண்ணவங்க இயேசுவானவர். அவர் அந்த ஊழியத்தை செய்து முடித்தார், அது முடிந்தது. மூணாவதாக, முழு கிரயமும் செலுத்தப்பட்டு முடிந்தது. விலை கிரயமமாக ஒரு தன் உயிரை மனுக்குலத்திற்காக கொடுத்தார், அது அவர் முடித்து வைத்தார். நான்காவதாக பார்த்தோமானால், நியாயப்பிரமாண காலத்தை முடித்து வைத்தார். நியாயப்பிரமாணத்திலே வந்து நம்ம பார்த்தோமானால் பலிகள் தேவைப்பட்டது. ஒவ்வொரு மனுஷனும் பலி, தன்னுடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய பலிகள் மாத்திரம்தான் அவங்களுக்கு உதவி செய்தது. ஆனால் பலி கொடுக்க இனி தேவையில்லை, நானே உங்களுக்காக பலியானேன், உங்களுக்காக ரத்தம் சிந்தினேன், என்னுடைய ரத்தம் உங்களை பரிசுத்தமாக்கும் அப்படின்னு ஆண்டவர் இயேசுவானவர் சொன்னாங்க. அதை முடித்து வைத்தார். ஐந்தாவதாக, சாத்தானின் தலையை நசுக்கினார். அப்படிதானே? அவருடைய சிலுவை பாடுகளின் மூலமாக, சிலுவை ஜெயித்ததின் மூலமாக சாத்தானின் தலையை நசுக்கினார். இனிமேல் எந்த ஒரு சாத்தானின் கிரியைகளும் நம்மளை மேற்கொள்ளாது. அதை முடித்து வைத்தார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல பிதாவானவர் சொன்ன காரியங்களை இயேசுவானவர் எப்படி இவ்வுலகத்துல முழுமையாய் பூரணமாய் செய்து முடித்தாங்களோ, அதே போல நம் வாழ்க்கையில வெற்றிகரமாய் நாம் செய்து முடிக்கணும். இந்த பைபிளில் உள்ள அனைத்து வார்த்தைகளிலுமே, இயேசுவானவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுமே நமக்காக எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த அனைத்து வார்த்தைகளையும் நம்ம பயன்படுத்தி அவருடைய பாதையிலே நம்ம வெற்றிகரமாக பயணிக்கணும். இந்த சிறு செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.